ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூவில் பார்க்க போகிறது நீண்ட நாள் எதிர்பார்ப்புக்கு பிறகு ரசிகர்களுக்காக திரையில் தோன்றியிருக்கும் அஜித்குமார் அவர்களின் வலிமை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்றதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம அஜித் மதுரையில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கார். ஸோ அவரோட ஃபேமிலியோடு அவர் சந்தோஷமாக இருக்கார். சின்ன சின்ன திருட்டு சம்பவங்கள் நடக்கிறத மதுரையில் அவர் க்ளீனாக கண்டுபிடிச்சி ஒரு நல்ல போலீஸுன்ற பேரோடு வாங்கியிருக்காரு. ஸோ அதே சமயம் சென்னையில் அதிக க்ரைம் நடக்கிறத தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தேவைன்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இங்கே அஜித்தோட அம்மாவும் நம்ம பசங்க 2 பேருமே கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. அண்ணனும் பொறுப்பு இல்லை, தம்பி என்ன வேலைக்கு போல், ஒரு மாற்றம் இருந்தால் நமக்கு எல்லாம் நல்லா வரும்னு சொல்லி ஜோசியர் சொன்னார்னு சொல்லவும் அவங்க அங்கேருந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஸோ அங்கே அசிஸ்டன்ட் கமிஷனராக பொறுப்பேற்கிற நம்ம அஜித் அவர் கைக்கு ஒரு கேஸ் வருது. ஊரில் நடக்கிற போதை சம்மந்தமான கேஸை எடுத்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் செயின் ஸ்நாச்சிங் இந்த மாதிரி கேஸஸும் வருது. ஸோ இது ரெண்டையும் லிங்க் பண்ணி இது எல்லாமே ஒரே கேங் தான் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தலைவர் அஜித் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவரோட குடும்பம் அந்த கும்பலோடு சேர்ந்து ஒரு ட்ராப்பிங்கில் உள்ள மாட்டிக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து எப்படி அவர் குடும்பத்தை காப்பாற்றினார், அந்த கும்பலை போதை கடத்தல், இந்த ஸ்னைன் சாச்சிங் இந்த மாதிரிலாம் இதை வச்சு ஒரு பெரிய மாஃபியாவாக பண்ணுற அந்த கேங்கை அவர் கேப்சர் பண்ணாரா, என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு சுவாரஸ்யமாக 3 மணி நேரமாக வந்திருக்க ஒரு படம் தான் இந்த வலிமை. வாங்க இப்போ டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிபயங்கர சம்பவங்களாக பைக் சேசிங்கில் நடக்கிற கொலை திருட்டு சம்பவங்கள் நம்மளை படபடப்பாக வைக்கிறதுன்னு தான் சொல்லணும். அதையே அப்படியே ஒரு கிரிட்டீரியா பார்த்திங்கன்னா நம்ம மதுரையோட அழகை, அதுவும் சித்திரை திருவிழாவை அவ்வளோ அருமையாக கேப்சர் பண்ணி அதிலிருந்து மூவி அப்படியே ஒரு டிரான்ஸ்லேட் ஆகி வருது. ஸோ இங்கேருந்து அதுக்கு அடுத்து 20 மினிட்ஸ்க்குள்ளே தான் அப்புறம் தான் இந்த படம் ஸ்டோரி லைன் உள்ளே வருது. ஸோ அங்கேருந்து ஒரு கேட்சியாக ஒரு ரேசி ஸ்க்ரீன் பிளேவாக பிடிக்கிற கதை டில் தி எண்ட் அந்த டாப் நாச்சாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காரு டேரக்டர் ஹச் வினோத். ஸோ உண்மையிலே அவர் டைரக்ஷன் பாராட்டலாம். ஸோ படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஃபஸ்ட் என்னன்றதை பார்த்துடலாம். படத்தோட பாசிட்டிவ் வேறு என்ன, ஸ்க்ரீன் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கிற நம்ம அஜித் தான். ஸோ அவரை எப்படி ரசிகர்கள் பார்க்கணுன்னு நினச்சாங்களோ அந்த லுக்கை அப்படியே ஆப்டாக கொண்டு வந்திருக்காரு. என்ன அவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அந்த தொப்பையில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் குறைஞ்சதான் இன்னமும் கூட ஒரு நல்ல ஸ்டைலிஷ் லுக்காக தெரிஞ்சிருப்பார். பட் ஸ்டில் அஜித் திரும்ப எப்படி ஒரு லுக்கில் இருக்கணுமோ அது ஆப்டான ஒரு லுக்கில் டேரக்டர் வினோத் கொண்டு வந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த நடிப்பு பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அதை விட எல்லாருக்குமே இந்த வயசுலையும் இப்படி ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காருன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ ஸ்டன் சீக்வன்ஸில் அடுத்த லெவலுக்கு நம்ம தமிழ் சினிமா அண்ட் இந்தியன் சினிமாவை கொண்டு போயிருக்காருன்னு சொல்லணும் திரு அஜித் அவர்கள். ஸோ இதான் அந்த ஃபஸ்ட்டு பாசிட்டிவ். அந்த செகண்ட் பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா சினிமாட்டோகிராஃபி நிரோஷா தான் பண்ணியிருக்காரு. நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அந்த பைக் சீக்வன்ஸ் அவர் ஒவ்வொருத்தரையும் கேப்சர் பண்ண விதமாகட்டும், ஏன்னா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாகவே நம்ம காமிச்சிடலாம். பட் அந்த பைக்கில் ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிப்பிட்டு வேலை பார்த்துருக்காங்க இந்த படக்குழு. அதில் சக்ஸஸும் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். ஸோ நிரோஷாவோட சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ அருமையாக இருக்குது. ஏன் அவர் ஒரு மதுரையோட அழகை காட்டும்போது கூட அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. நீ அந்த ப்ரீ இன்ட்ரோவல் அண்ட் போஸ்ட் இன்ட்ரோவல் சீக்வன்ஸில் வர்ற ஸ்டன் சீக்வன்ஸோட சினிமாட்டோகிராஃபிலாம் பாருங்கள். உண்மையிலே ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நம்ம தமிழ் சினிமாவை கொண்டு போயிருக்காங்க. அண்ட் இந்தியன் சினிமாவை பெருமைப்படுற அளவுக்கு இந்த படம் இருக்குது அப்படின்னு நம்ம கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிற அளவுக்கு அவரோட சினிமாட்டோகிராஃபி இருந்துச்சு. டில் தி எண்ட் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காரு. அண்ட் தென் மியூசிக் ஸ்கோர் பண்ணி கிப்ரான் அவர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜிப்ரான் ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் அல்டிமேட்ங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு தரமான சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தேட்டரில் இந்த படம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த சினிமாட்டிக் ப்ளஸ் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ஒரு பக்கா தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த மூவி இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ விஷுவல் ட்ரீட் இந்த மூவின்னு சொல்லலாம். இதெல்லாம் தான் பாசிட்டிவ். அண்ட் தென் த பாசிட்டிவ் ஃபஸ்ட் ஹாஃப் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் அவ்வளோ ஒரு
இன்டெலிஜென்ட்டான ஸ்க்ரீன் பிளேவாகவும் நிதானமாகவும் நேர்த்தியாகவும் கதையை கொண்டு போயிருக்காரு நம்ம வினோத். ஸோ இன்டர்வல் சீக்வன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோ ஒரு சீட்டேஜுக்கு நம்ம கொண்டு வந்து அவ்வளோ கிரிப்பிங்கை கொடுத்துருக்காரு வந்து நம்ம வினோத். அதுபோக படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களோட நடிப்பை வந்து அருமையாக நடிச்சிருக்காங்க. யாருமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பிகாஸ் அஜித்துக்கு ஈக்குவலான வில்லன். ஸோ ஃபஸ்ட் டைமாக வில்லனாக வந்திருக்காரு நம்ம கார்த்திகேயா. ஸோ பின்னி படல் எடுத்துட்டாரு அவரும் வில்லன் ரோலில். அவரோட நடிப்பு வேறு லெவல். அந்த படத்துக்கு வந்து ஒரு மேஜர் ப்ளஸ் அவரோட இந்த வில்லன் கதாபாத்திரமும் சொல்லலாம். அவருக்கு ஈக்குவலாக வந்து ஹூமா குரேஷி அவங்க நம்ம காலாக்கு அப்புறம் இப்போ நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து அவங்களோட நடிப்பை வந்து ரொம்ப நேர்த்தியாக கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீ இன்ட்ரோல் சீக்வன்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு போஸ் கொடுத்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுலலாம் அவங்களோட நடிப்பு வேறு லெவல். ஸோ அதில் அம்மா கேரக்டராக நடித்த அஜித்தோட அம்மாவை நடித்த கேரக்டரும் சரி, அவங்க தம்பி ரோல் எல்லாருமே வந்து அவங்கள கொடுக்கப்பட்ட ரோலை அருமையாகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அண்டு பைக் ஸ்டண்ட் சீக்வன்ஸில் நடித்த அந்த பைக் ரேசர்ஸ் எல்லாத்தையுமே சொல்லணும். எங்கேருந்து இவ்வளோ தூரம் மெனக்கெட்டு தேடி செலக்ட் பண்ணாங்கன்றது தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஆப்டாக அவங்க அந்த ரோலை பண்ணணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம இன்னொரு பாசிட்டிவ் சொல்லணும்னா, ஃபஸ்ட் டைமாக அஜித் சாரோட ஃபுல் பொட்டென்ஷியல், அந்த பைக் ரேஸோட ஃபுல் பொட்டென்ஷியலை இந்த நம்ம வினோத் முழுமையாக யூஸ் பண்ணி கரெக்டாக ஆப்டாக கொடுத்துருக்குற மூவினா இந்த வலிமைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பைக் சீக்வன்ஸ் எல்லாமே, ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே ஸ்டில் தி எண்ட் வேறு லெவலில் தெரிக்க விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். சரி, இவ்வளோ சொல்லிட்டோமே. இப்போ படத்தில் நெகட்டிவே இல்லையானா, படத்தோட நெகட்டிவே வந்து பார்த்திங்கன்னா டியூரேஷன் ஃபஸ்ட்டு. ஸோ 3 மணி நேரம் அந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்கிறது ஏன் அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக தெரியல. ஸோ ஏன்னா அந்த படம் வந்து 3 மணி நேரத்துக்குள்ளேயே கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் வந்து எதனால் எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கூட சுருக்கியிருக்கலாமோ. விஜய் வேல்குட்டின்றதை எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னமும் கூட எடிட் பண்ணி இந்த படத்தை ட்ரிம் பண்ணியிருந்தால் அந்த படம் இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு இருந்திருக்கும். ப்ளஸ் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்டபுளாக ஒரு ஆவரேஜ் ஸ்க்ரீன் பிளேவாக போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். மேக்கிங் வைஸ் நம்ம எந்த மிஸ்டேக்குமே சொல்லலை. ஆவரேஜ் ஸ்க்ரீன் பிளே ஆகிடுச்சு. ஒரு எப்பவும் போல் இருக்கிற ஒரு தமிழ் சினிமாவோட இதுதான் நடக்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே நடந்ததுனால நம்ம படத்தோட ஒன்றி பார்த்த அந்த ஒரு ஃபீல் வந்து போக போக குறையுது. நம்ம அதை சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் அவ்வளோ நிதானமாகவும் நேர்த்தியாகவும் கதையை கொண்டு போக முடிஞ்ச டேரக்டரால் செகண்ட் ஹாஃபில் ஏதோ டக்குன்னு முடிக்கணுன்ற மாதிரி யோசித்து ஒரு நார்மலான ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு வந்துட்டார். பிகாஸ் வினோத்தோட பொட்டென்ஷியல் என்ன நமக்கு தெரியும் ஸ்க்ரீன் பிளேயில். அது அஜித் மாதிரி ஒரு ஹீரோ அவர் கையில் கிடச்சிருக்கிறப்போ அவர் எந்த அளவுக்கு இந்த கதையை இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக ஸ்க்ரீன் பிளே யோசிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் மேக்கிங்கில் எங்கேயுமே சோட போகலை. ஸ்க்ரீன் பிளேயில் அந்த டவுன் ஆகிருக்குது. பாடல்களுமே இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவையில்லைன்னு தான் எங்களுக்கு மெயினாக தோணுது. எஸ், அஜித் ரசிகர்கள் ஆடுறதுக்காக நாங்கள் வேறு மாதிரி பாடல்கள் இருந்தது. தென் வந்து நான் பார்த்த முதலின்ற நம்ம ஆல்ரெடி மெகா ஹிட்டான அந்த அம்மா பாடல் வந்து கிளைமேக்ஸ் போர்ஷனில் தான் வருது. அதுக்கு இடையில் வர்ற ஒரு சின்ன சோக பாடலும் ஒன்று இருக்குது. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து படத்தில் வந்து இந்த 2 பாடல்களுமே வந்து கூட ட்ரிம் பண்ணி எடுத்துருக்கலாம். பட் அஜித் ஃபேன்ஸுக்காக கண்டிப்பாக நாங்கள் வேறு மாதிரி தேர் கோயிங் டு செலிப்ரேட் இன் தி தியேட்டர்ஸ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இருக்கிறப்போ பாடல்கள் வந்து ஒரு குறையாக நமக்கு தோணுது. அதை தான் நம்ம பர்சனலாக சொல்கிறோம். அந்த சென்டிமெண்ட் காட்சிகள் வந்து நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்த கதை மாதிரி. ஏன்னா இதே ஸ்னைன் ஸ்நாச்சிங்கோட ஒரு வீரியத்தை வந்து நம்ம மெட்ரோன்ற மூவியில் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது பண்ணிட்டு பட் மேக்கிங்கில் அந்த படம் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதே போதைப் பொருள் அண்ட் தென் செயின் ஸ்நாச்சிங், இளைஞர்கள் எப்படி முன்னேறணும், இப்படி நல்ல பள்ளியில் வரணும், நல்லா படித்து முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஸ்டோரியோட கதையோட கருவை சொல்ல வந்த அழுத்தம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மேக்கிங்லையும் ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லையும் அவங்க எடுத்த கான்சன்ட்ரேஷன் கதையில் சொல்ல வந்த கருவுக்கு வந்து கொண்டு வரலன்றது நம்மளோட பர்சனல் ஃபீல். அதை நமக்கு ஓரளவுக்கு ஃபீல் பண்ண வச்சதுமே அஜித் வந்து அங்கங்கே பேசுகிற டைலாக்ஸ் தான். ஸோ டைலாக்ஸ் வந்து அவ்வளோ பாசிட்டிவாக உண்மையிலே நல்லா அமைஞ்சிருக்கு அந்த படத்துக்கு. ஸோ அவரால் மட்டும்தான் ஓரளவுக்கு அந்த கதையோட கரு வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மளை ரீச் ஆகுதே தவிர்த்து ஃபுல் பொட்டென்ஷியலாக நம்மளை ரீச் ஆகலை கதையோட கரு வந்துன்னு தான் சொல்லணும். ஓவரால் மூவி ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும்னா,
ஃபஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த நிதானம் நேர்த்தி செகண்ட் ஹாஃப்லையும் இருந்திருந்தா இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ரேஞ்சோட இன்னமும் அடுத்த லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இட் இஸ் கோயிங் டு பி a சூப்பர் ஹிட் மூவி ஃபார் தி இந்தியன் சினிமா தமிழ் சினிமான்னு சொல்லலாம். ஸோ ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு இந்திய சினிமா, அதுவும் நம்ம தமிழ் திரையுலகத்துலேருந்து வந்திருக்குன்னு நம்ம பெருமையாக சொல்லக்கூடிய நேரமாக இது இருக்க போகுது. ஸோ இதை வச்சு இனி பிற்காலத்தில் இதே போன்று ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறதுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு பூஸ்ட் அப்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் எல்லாரையும் கவருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே தே ஆர் கோயிங் டு செலிப்ரேட் லைக் எனிதிங். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக அவங்கள கவரும். அதே மாதிரி நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கான ஒரு மூவி பார்க்கணுன்னு நினைக்கிற ஆடியன்ஸையும் இந்த படம் கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் பண்ண. பட் ஃபேமிலி ஆடியன்ஸை எந்த அளவுக்கு அந்த படம் திருப்திப்படுத்தும் அப்படின்றது ஒரு சின்ன டவுட்டு தான். ஏன்னா அந்த அளவுக்கு படத்தில் அவ்வளோ வன்முறை காட்சிகள் இருக்குது. எஸ், ஒரு ஃபேமிலியில் எப்படி இருக்கணும்னு ஒரு கரு எடுத்துக்கிட்ட ஸ்டோரி லைன் தான் நாவே இருந்தாலும் ரொம்ப ஒரு வன்முறையை இந்த படத்தில் கையாண்டிருக்காங்க. அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு தெரியாது. பட் இட்ஸ் அ ரெக்கமெண்டட் வாட்ச் பை தி சந்துரு சில்வர் ஸ்க்ரீன். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ வலிமையே வெல்லும். ஸோ வலிமை இட்ஸ் கோயிங் டு பி அ சூப்பர் ஹிட். இந்த வீக் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ இது போன்ற ரெகுலர் மூவி ரிவ்யூஸ் அண்ட் மூவி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனல் சந்துரு சில்வர் ஸ்க்ரீனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.